ஓகே சார், அதாவது சார் இது இவ்வளோ பெரிய விவாதமாக மாறுவதற்கும் திமுக இதை கையில் எடுத்து போராடுவதற்கும் சட்ட போராட்டம் நடத்தி பெற்றுத்தந்த உரிமையை கூட பாதுகாக்க முடியாத கையாலாகாத அரசு இது என்று திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதற்கும் இது காரணமாக இருப்பது அப்படிங்கிறது, ரொம்ப பிரதான காரணமாக இருப்பதுங்கிறது, தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரை பேசி முதலமைச்சர் சந்திக்க விருப்பம் தெரிவிக்கிறார் அப்படின்ட்டு சொன்ன அந்த விஷயத்தை கர்நாடக முதலமைச்சர் போட்டுடைத்தது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இப்போ விவசாய சங்கங்கள் அவர்களாகவே ஒரு யூகத்தில் சொல்கிறார்கள், இப்படி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் கூட சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார், ஒரு நெடுங்கால பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தாத ஒரு அரசாங்கத்தின் முதலமைச்சரை சந்தித்து பேசுவது சம்பந்தமாக ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அமைத்தால் அதையும் இவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்துக்காக எல்லா கட்சிகளும் ஆதரித்து குரல் கொடுக்க வேண்டும். சந்திக்க விரும்பக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திக்க மாட்டார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னால் அது எதுக்குன்னு கேட்பாங்க. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். சார், இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த அரசாங்கம் தொடக்கத்திலிருந்தே இருக்கா, இல்லை இப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவர்கள் செயல்படுகிறார்களா? அவர் என்ன நினைக்கிறாரோ முதலமைச்சர் அதற்கு ஆதரவாக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதெல்லாம் ஒத்துழைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரோடு நம்மளுடைய முதலமைச்சர் போய் பேசிவிட்டு தண்ணீரை வாங்கி கொண்டு வந்து விடலாம் என்று நினைப்பது எப்படி என்றால், கசாப்பு கடைக்காரனிடம் போய் ஆடு கருணையை எதிர்பார்ப்பதை போல நம்மளுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்களிடம் போய் தண்ணீரை பெற்று வருவதற்கு நினைப்பதற்கு சமமாகும். ஒன்றும் கிடையாது. முதலமைச்சர் யாரையும் மதிப்பதில்லை, யாரிடமும் ஆலோசிப்பதில்லை. 10 மணிக்கு வந்தாருனாக்கா 6 மணி வரலும் கோட்டை இருப்பார். 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போனார கதவை சாத்தி படுத்துக்குவார். அதாவது ஒரு முதலமைச்சர் என்பது என்னவென்றால் விவசாயிகளுடைய நிலை என்ன என்பதை முதலிலே இந்த பிரச்சனை வந்த பிறகு உற்று நோக்க வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். உழவனை நோக்கிதான் உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த தொழில் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் கைகூப்பி வணங்கி கொண்டு பின்னால் செல்ல வேண்டும் என்று சொன்னான். ஆனால் இப்பொழுது எங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற உழவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் கையேந்தி கொண்டு நின்று கொண்டு கும்பிட்டு கொண்டு எங்களுக்கு தண்ணி தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நிலையை இந்த நாட்டில் ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்களா? கைது செய்து சிறையிலே போடுவது. சரி, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் இங்கே இருக்கிற முதலமைச்சர் தான் காது கேட்காத முதலமைச்சராக இருக்கிறார், கண்ணிருந்தும் பார்க்காத முதலமைச்சராக இருக்கிறார், வாயிருந்தும் ஊமையான முதலமைச்சராக இருக்கிறார். நம்மளுடைய கோரிக்கையை டெல்லியிலே போயாவது எதிரொலிக்கலாம் என்று சொல்லி ரயிலிலே ஏறிக்கொண்டு அவர்கள் டெல்லியை நோக்கி போனார். மகாராஷ்டிராவில் நாக்பூர் என்று சொல்லப்படுகிற இடத்திலே விவசாயி இறக்கி விடப்பட்டு கைது செய்யப்பட்டு டெல்லிக்கு நீங்கள் போகக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு போங்கள் திருப்பி என்று அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி எல்லாம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அறிக்கை விடுகிறார்கள். அதற்காவது முதலமைச்சர் வாய் திறந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தாரா என்றால் அதற்கும் பதிவு செய்யவில்லை. ஒருவேளை எனக்கு என்ன சந்தேகம் என்றால், நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பத்திரிகையே படிப்பதில்லையா, ஊடகத்தையே பார்ப்பதில்லையா, அவருக்கு உலகமே தெரியதில்லையா, உலக செய்தியை போய் எவரும் எடுத்து சொல்வதில்லையா? 6 மணிக்கு மேலே அவர் என்ன எந்த லோகத்தில் இருக்கிறார்? பூலோகத்தில் இருக்கிறாரா, சொர்க்குலோகத்தில் இருக்கிறாரா, எந்த லோகத்திலே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. இதற்கு கூட ஒரு முதலமைச்சர் அறிக்கை விடவில்லை. கேட்கிறார் தோழர் லோகேஷ் கேட்கிறார், சர்வகட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிறார். நான் பேசும்போது குறுகால கேள்வி கேக்குறீங்க. அவர் பாட்டு பேசினே போயிட்டு இருக்காரு. நீங்க ஒரு கண்டிக்கணும். என்ன தப்பா பேசிட்டாரு? என்ன தப்பா பேசிட்டாரு? ஒரே என்ன தப்பா பேசிட்டாரு? பிரச்சாரம் பண்ணுங்க. திமுக என்னங்க பிரச்சாரம் பண்றாரு? சும்மா இதே சொல்லிட்டு இருக்கீங்க. சார், கரூர் முரளி சார், ஒரே நிமிஷம் இல்லைங்களா? ஒரே லோகேஷ் நீங்க சொல்லுங்க. சரி, அவர் என்ன தப்பா பேசினாருன்னு சொல்லுங்க நீங்க. சார் கேக்குதா?
கரூர் முரளி சார் கொஞ்சம் அமைதியா இருங்களேன் சார். அவர் என்ன சரி, தப்பா நான் வந்து- பேசினாருன்னு சொல்லுங்க லோகேஷ். அவர் என்ன தப்பா பேசினாருன்ற நான் முன்னாள் முதலமைச்சர் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். சரி. இல்ல, முன்னாள் பொம்மை முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, இருந்தாரு இல்லையா, அவருக்கு சொந்தமா முடிவு எடுக்க தெரியாது. அவர் வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்டுதான் ஆடிட்டு இருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நானும் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு அரசாங்கம் பொறுப்பெடுத்திருக்கு, அந்த அரசாங்கம் செயல்படணும். அந்த அரசாங்கம் தேவையான வேலைகளை பார்த்துட்டு இருக்குது. சும்மா பிரச்சனை பண்ணிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு போற ஒரு நாள் கூட நிம்மதியா விடாம, ஏதாவது ஒரு பிரச்சனையை உரண்டு இழுத்துக்கிட்டு அரசாங்கத்தை பண்ண விடாம, மக்கள் மனசை நிம்மதியா விடாம, ஏதாவது ஒரு சர்ச்சையை பண்ணிட்டே இருக்கிறதுல ஒரு பொழப்பா சார் இது. ஆரம்பிச்சு இப்ப 70 நாள் இதெல்லாம் ஒரு பொழப்பா சார். இல்ல என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. என்ன தொல்லை பண்ணாங்கன்னு இப்ப சொல்லுங்க. வெறுப்பரசியல் சார், உங்களுக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரியல சார், நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஏத்துக்காததுல நான் என்னத்த பேசணும்? அவங்க சேர்த்தா சப்போர்ட் பண்ணுங்க. அவரை பாருங்க, உங்களுக்கு அரசாங்கத்தோட சிஸ்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியலங்கிறதுனால நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் இன்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேர்ல நாளைக்கு வேற யாராவது ஒருத்தங்க ஒரு பச்சை குழந்தைய போய் உட்கார வச்சீங்கனாலும் இந்த அரசாங்கம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சரியா? அதனால எதுவுமே தெரியாத ஒரு குழந்தைய உட்கார வச்சீங்கனாலும் இந்த அரசாங்கம் எனக்கு ஏதோ தெரியலன்னு சொன்னீங்க. என்ன தெரியலன்னு கேட்டேன். எனக்கு ஏதோ தெரியல, நீங்களே என்ன தெரியல இல்ல, நீங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல, உண்மையில தெரியல, நீங்க சொல்லுங்களேன் என்ன பிரச்சனை. தண்ணி இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், மக்களுக்கு வந்து இது ஒரு பொழப்பான் வேற, இது ஒரு பொழப்பான் வேற கேக்குறீங்க. எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்து என்னையும் கூட கேக்குறீங்க. இப்ப அவர் பேசின பேச்சுக்கு சொன்னேன் சார். அவர் என்ன தப்பா பேசினாருன்னு சொல்லுங்க. அவர் பேசின பேச்செல்லாம் திருப்பி கூட சொல்ல முடியல. நீங்க என்ன பேசி கேட்டு இருந்தீங்க, அதுதான் பொழப்பான்னு கேட்டேன். என்னங்க ஒரு தப்பா பேசினாரு சார்? நான் எதிர்க்கட்சி சார், நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். நான் இந்த இடத்துல கண்டினியூ பண்ணதுக்கு நான் தயாரா இல்ல. அவர் பேச உங்களுக்கு தப்பா தெரியலன்னா நான் இங்க கண்டினியூ பண்ண. நீங்க சொல்லுங்க அவர் என்ன தப்பா பேசினாருன்னு. இல்ல, எனக்கு அது உடன்பாடே இல்ல. நான் திருப்பி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு புரியவே இல்லையா அது. உங்களுக்கு புரியாதவங்க நான் என்ன பண்றது சார்? நான் அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணிருக்கேன் சார். நான் அரசியல் என்ன அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணீங்க? 6 மணிக்கு மேல என்ன பேசுனீங்க? அது அரசியல் ரீதியா விமர்சனங்களா? ப்ளீஸ், நான் 6 மணிக்கு மேல பேசுனீங்க, கொண்டாடுறது அரசியல் ரீதியா? 6 மணிக்கு மேல உலகம் தெரியுதான்னு கேக்குறேன். ஒரு முதலமைச்சர் யார் சார்? வார்த்தையை பார்த்து பேசுங்க. வார்த்தையை பார்த்து பேசுங்க. வாரத்தில் 7 நாள் வார்த்தையை பார்த்து பேசுங்க. முதலமைச்சரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார். இங்க பாருங்க சார், 6 மணிக்கு மேல என்ன நடக்குதான்னு தெரியுதான்னு கேட்டா அது என்ன பெரிய அன்பார்லிமெண்ட்ரியா? என்ன நீங்க பேசுறீங்க சார்? 24/7 அவர் தமிழ்நாட்டுக்காக வேலை செய்யணும் சார். 6 மணிக்கு என்ன அது என்ன பெரிய அன்பார்லிமெண்ட்ரி? கவர்மெண்ட் அப்போஸ் பண்றது வேற, கவர்மெண்ட்ல இருக்கிற பாலிசிஸ் அப்போஸ் பண்றது வேற. ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்றதுன்றது ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? அதை தாண்டி போயிட்டு இருக்குது. அதை நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க. இதெல்லாம் இங்க பாருங்களேன், இதெல்லாம் எனக்கு இத கண்டினியூ பண்றதுக்கு விருப்பம் இல்ல சார். யூ ஆர் டார்கெட்டிங் him and nothing else. Thank you. ரொம்ப நன்றி லோகேஷ்.